ஹாய் கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், செல்ஃபி போஸ்ட் கொடுக்குறாங்க. நாங்களாம் எங்கே போயிருந்தோன்னா, இன்றைக்கி சண்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பூண்டியில் இருக்க ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறையா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தாங்க எக்ஸிபிஷனில். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு கிடச்சது எப்போயாவது இதெல்லாம் ராஜஸ்தான் பீசஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஆர்ட் கிராஃப்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. அப்படி இதெல்லாம் பெரிய வீடு கட்டி வாங்கி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. வாங்கி வைக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. எவ்வளோ பேம்ப்ளெட்ஸ் பாருங்கள். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் முக்கால்வாசி. அதுக்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் 50 rupees வாங்கிட்டாங்கங்க. ஆனால் வருத்துங்க இந்த அவதார் செட்டு சூப்பராக இருந்துச்சு. அவதார் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நான் கூட தான் மொக்கையாக இருக்கும் போல் 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் உள்ளே போனேன், அப்படியே உண்மையிலேயே அந்த அவதார் வேர்ல்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. அங்கே வேறு நான் ஒரு உண்மையான அவதார் நின்றுட்டுருக்காரு, அந்த வேஷம் மாதிரி போட்டுட்டு. நான் சும்மா நினச்சேன், என்ன கண்ணு உயிராக இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறேன். ஹாய் சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த ஸ்னோ ஒரு லைட்டாக ஒரு ஸ்மோக்கியோட, அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக அந்த ஒரு நல்ல ஒரு பர்ஃப்யூமரி ஸ்மெல்லு, அந்த சில்லுன்னு ஒரு ஏசி, செம்ம தரவாக என்ஜாய் பண்ணேங்க. இன்றைக்கி உண்மையிலேயே இந்த ஸ்னோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போவேன், அப்படியே இந்த ஐஸ் கடையில் பட்டார்னு மூஞ்சில் அடிப்பாங்க. செம்ம கடுப்பாகும். காசு தான் வேஸ்ட்டு. 2-3 டைம் போயிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஒர்த்லெஸ்ஸாக போயிடுச்சு. பட் இந்த அவதார் வேர்ல்டு அப்படி தான் இருக்குன்னு நினச்சி போனேன். பட் செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், ஃபயர் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு சிம்பிள் ஆர்ட்டுங்க. இது ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபுல்லுமே நல்லா இருக்கான்னு கூட கேட்டாங்க என்ட்ரன்ஸ்லேயே இருந்து. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தெர்மாக்கோலும் அப்புறம் அந்த ஒரு சிம்பிளான ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னு அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்ட்டில், ஆனால் செம்ம க்ரியேட்டிவிட்டி. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பசங்க தரவாக என்ஜாய் பண்ணாங்க. என் பொண்ணு குட்டி பொண்ணுலாம் பார்த்துட்டு அந்த மூவ் ஆகுதுல்ல, அந்த என்னது ஒரு மிருகம், இந்த மிருகம் இல்லைங்க, இது நான் பின்னாடி இருந்த அந்த மிருகம், அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக அழுதுட்டாக பயந்து. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அவதார் மூவி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ல, அந்த அதை தொட்டவுடனே அந்த நினைவுகள் வரும் பாருங்க. அதுலேயே நான் யோசித்தேன், அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு. அது எல்லாமே இப்போ நிறைவேறின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக என்ஜாய் பண்ணேன். என்ன கிட்ஸு கொஞ்சம் இது பண்ணாலும் ட்ராஜடி பண்ணாலும், பட்டு சூப்பர் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. உண்மையாக இவ்வளோ அப்படி பீஸ்ஃபுல்லாக எனக்கு அப்படியே அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அவ்வளோ அமைதிங்க. யாருமே அந்தளவுக்கு சவுண்ட்லாம் போடல. எல்லாமே அந்த எப்படி சொல்கிறது, என்ட்ரன்ஸில் வந்தவொடனே எல்லோரும் சொன்ன அப்படி ஒன்று சொன்னாங்க. இந்த அப்ராட்லலாம் வச்சுருப்பாங்க இந்த டிஸ்னி வேர்ல்டு, அதுக்குள்ளெல்லாம் போனால் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ரொம்ப நம்மளால் டக்குன்னு அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க. இன் ஃப்யூச்சர் நான் போகலாம். பட் இப்போ ரொம்ப ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணிட்டேன். பாருங்கள், என் குட்டி பேபி இப்படி நடந்து வராங்கன்ட்டு அழுதுகிட்டே வரேன். பயந்துட்டா. அவங்க லைட்டிங்லாம் அவளுக்கு செட் ஆகலை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு போல், பயந்துட்டா. நான் அவளை நடக்க விட்டு ஒரு வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவள் நடக்கவே இல்லை. என்னை பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தாள். சுற்றி ஏதோ வேறு உலகத்துக்குள்ளே வந்துட்டோமோ, ஒரு வேளை சொர்க்கமோ, ஒரே புகமூட்டமாக இருக்குது சரோஜா தேவி கேட்குற மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டா போல இருக்கு. சுற்றி வேடிக்கை பார்க்குறான். என்னடா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா. அதுக்கப்புறம் ஃபுட் கவுண்டர் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஜிகிர்தண்டா, ஜஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம், அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டோம். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுட் கவுண்டர் ஃபுல்லாக எல்லா கூட்டமும் இங்கே தாங்க இருந்துச்சு. கடைசியில் மணி 10:30 மணிக்கு கூட இங்கே ரஷ்ஷு குறையில. ஃபுல்லாக என்னென்னமோ இருந்துச்சு அங்கே. ஜிகிர்தண்டா, அது இது, பருத்திப்பால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் அந்த சைடு இது என்னது, அந்த சோளா பூரி, பரோட்டா, நார்மல் எல்லாம் ஃபுட் கவுண்டரில் என்ன இருக்குமோ எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்பயுமே ரேட்டு ஹை தான். இந்த மாதிரி ஸ்டால்குள்ளே போட்டாலே அது ஹை ரேட்டு தான். பட் தரவாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போய் பாண்டிச்சேரி இருந்தால் போய் பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.